ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளுமே இன்பமாக போகிறதும் துன்பமாக போகிறதையும் முடிவு செய்யக்கூடிய ஒரு முக்கியமான இடத்துல பணம் இருக்குது. பணம் எந்த அளவிற்கு நம்மகிட்ட அதிகமாக இருக்கோ அந்த அளவிற்கு நம்மகிட்ட மகிழ்ச்சி நிம்மதியும் அதிகமாக இருக்கும். பணம் மட்டுமே இருந்தால் மகிழ்ச்சி நிம்மதியுமாக இருக்குமா அப்படின்னா அது தெரியல. ஆனால் பணம் இல்லை அப்படின்னா நிச்சயம் இது ரெண்டும் இருக்காதுங்கிறத நம்ம ஒத்துக்கணும். இந்த பணத்தை நம்ம அதிக அளவில் பெற்று மகிழ்ச்சியோடு வாழ பல தாந்திரிக வழிமுறைகள் இருக்குது. இந்த பரிகாரத்தை பௌர்ணமி தினத்தில் செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. அதுவும் மார்கழி மாதத்தில் வரக்கூடிய இந்த பௌர்ணமி தினம் ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததுன்னு சொல்லலாம். மார்கழி மாதங்கிறது தெய்வ வழிபாட்டிற்காக உள்ள ஒரு மாதம். ஒவ்வொரு நாளுமே சிறப்பு வாய்ந்தது. இந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய இந்த பரிகாரம் நமக்கு பண வரவை பல மடங்கு அள்ளி கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். இந்த பரிகாரத்தை நம்ம பௌர்ணமி தினத்தில் மாலை 6 மணிக்கு மேலே இரவு 12 மணிக்குள்ளே செஞ்சிடணும். பௌர்ணமி திதி எப்போ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 13/1/2025 திங்கட்கிழமை காலை 5:20க்கு பௌர்ணமி திதி தொடங்குது. செவ்வாய்க்கிழமை காலை 14/1/2025 செவ்வாய்க்கிழமை காலை 4:40 வரைக்கும் பௌர்ணமி திதி இருக்குது. இந்த பரிகாரத்தை நீங்கள் திங்கட்கிழமை மாலை 6 மணிக்கு மேலே இரவு 12க்குள்ளே செஞ்சுடுங்க. ஒரு சின்ன கிண்ணம் எடுத்துக்கோங்க. அது முழுவதும் சர்க்கரையை நிரப்பிடுங்க. அந்த சர்க்கரையில் 7 காசுகளை நீங்கள் உள்ளார வைக்கணும். அது ₹1 நாணயம், ₹2, ₹5 எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. ஆனால் 7 காசை அது உள்ளார நீங்கள் சர்க்கரை உள்ளே வைங்க. அடுத்து அதுக்கு மேலே 7 கிராம்பு 7 ஏலக்காய் இதை நீங்கள் சர்க்கரை மேலே வைக்கணும். இந்த காசு மட்டும் சர்க்கரை உள்ளே வைக்கணும். அது வெளியில் தெரியாதவாறு பார்த்துக்கோங்க. கிராம்பும் ஏலக்காயும் வெளியில் தெரிந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம வைக்கக்கூடிய கிராம்பு மொட்டோடு வைக்கணும். மொட்டு உடைஞ்சதை வைக்கக்கூடாது. நல்ல நிலையில் இருக்கும்படி பார்த்து எடுத்துக்கோங்க அந்த கிராம்பு. அதே மாதிரி ஏலக்காயும் விதைகள் வெளியில் வராத நல்ல ஏலக்காயாக பார்த்து எடுத்துக்கோங்க. இந்த பரிகாரத்திற்கு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை நம்ம பயன்படுத்திக்கலாம், தவறில்லை. இந்த கிண்ணத்தை உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு இடத்துல வச்சுருங்க. அது பூஜை அறையாக இருக்கலாம், இல்லைன்னா ஹாலில் கூட நீங்கள் வைக்கலாம். இரவு முழுவதும் அது அப்படியே இருக்கட்டும். அடுத்த நாள் காலையில் எழுந்து குளித்து முடிச்சுட்டு இந்த சர்க்கரையில் இருக்கக்கூடிய காசை மட்டும் வெளியில் எடுத்துடுங்க. மீதமுள்ள பொருட்களை தண்ணி ஓடுற தண்ணி இருந்ததுன்னா அதில் போட்டுருங்க. இல்லைனாக்கா செடியில் கீழே தூவி விட்டுருங்க. கால்படாத இடத்துல போட்டுடணும். இந்த காசை நீங்கள் பீரோ இல்லை மணி பர்ஸ் எதில் வேணாலும் இந்த காசை நீங்கள் வச்சுக்கலாம். தொழில் செய்தீங்க அப்படின்னாக்கா நீங்கள் உங்கள் வியாபார ஸ்தலத்தில் கூட இதை நீங்கள் வச்சுக்கலாம். ரொம்ப ரொம்ப எளிமையான பரிகாரம் இது. பணத்தை பல மடங்கு நம்மகிட்ட ஈர்த்து தரக்கூடிய ஆற்றல் இதுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லை, சர்க்கரையில் வச்ச காசு நம்மகிட்ட இருக்கும் பொழுது பண வரவு அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் நமக்கு பெருகும். ரொம்ப ரொம்ப எளிமையான தாந்திரிக பரிகாரம் இது. ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் நீங்கள் செய்யலாம். ஒவ்வொரு பௌர்ணமி நாள்லையும் இதை நம்ம செய்யும் பொழுது இதனால் நமக்கு கட்டாயம் பணவரவு அதிகரிக்கும். நமக்கு எப்பொழுதுமே பணவரவு, அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அனைத்துமே நம்மளை தேடி வரும் அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப 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 ஒரு எளிமையான ஒரு பரிகாரம். இதை கட்டாயம் செய்து பாருங்கள். இந்த பௌர்ணமிக்கு தான் செய்யணும்னு இல்லை, நீங்கள் ஒவ்வொரு பௌர்ணமிக்கு செய்து பாருங்கள். நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு தெரிவதை உங்கள் கண் கூட பார்க்கலாம். கஷ்டப்பட்டு உழைக்கிறோம். அந்த உழைக்கக்கூடிய காசு வீண் விரயமாகாமல் நமக்கு நல்ல ஒரு செலவுக்கு பயன்படணும். நம்முடைய கடன் பிரச்சனைகள் அடையணும். நம்ம வீடு சந்தோஷமாக முன்னேற்றத்தோடு இருக்கணும். அதுக்காக இது போன்ற பரிகாரங்கள் செய்கிறோம். நம்ம செய்யக்கூடிய ஆன்மீக வழிபாடுகள், பரிகாரங்கள் எல்லாமே நமக்கு கட்டாயம் ஒரு நன்மையை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. அப்படிங்கும்போது நம்ம செய்து பார்க்குறதுல ஒன்றும் தப்பு இல்லை. செய்யும் பொழுதே நல்ல பலன் தெரிவதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நன்றி.